வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் இடையர்பாளையம் பகுதியில் மலட்டாற்று பாலம் கடந்த 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள தென்பெண்ணை, சங்கராபரணி மற்றும் மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இதனிடையே மலட்டாற்றில் வெள்ளம் காரணமாக இடையர்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் கடந்த புதன்கிழமை 4ஆம் தேதி இரவு திடீரென உள்வாங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் உடனடியாக சாலையை மூடி வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட உத்தரவிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பாலம் உறுதித்தன்மையுடன் இருப்பதாகவும் இடையார்பாளையத்துடன் பாலம் இணையும் இடத்தில் வெள்ளப்பெருக்கால் அங்கிருந்த மணல்கள் வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டதாகவும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பாலத்தை உடனடியாக சீரமைத்து போக்குவரத்தை துவங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். இதனிடையே பாலம் சேதமடைந்ததன் காரணமாக புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் கொம்பாக்கம், திருக்காஞ்சி, தவளக்குப்பம் வழியாக கடலூருக்கு திருப்பிவிடப்பட்டது. இதனால் கடலூர் வழியாக செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் உள்வாங்கி இடையார்பாளையம் பாலத்தை சீரமைக்கும் பணி உடனடியாக துவங்கப்பட்டது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாலத்தை சீரமைக்கும் பணியில் இரவு பகல் பாராமல் முழுவீச்சில் ஈடுபட்டனர். தற்பொழுது பாலம் முழுமையாக சீரமைக்கப்பட்ட நிலையில் பாலத்தினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு பூஜை செய்து டிராக்டர் வாகனத்தை ஓட்டி 2 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்தை துவக்கி வைத்தார். 2 நாட்களாக கடலூர் சாலையை கடக்க மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வந்த வாகன ஓட்டிகள் தற்பொழுது பாலம் சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து துவக்கப்பட்டதால் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசு செயலர்கள் காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்றினால்தான் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டுவர முடியும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள கர்மயோகி பாரதிரன் மேம்பாட்டு ஆணையமும் புதுச்சேரி அரசு நிர்வாக சீர்திருத்தத்துறையும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர், துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு அனுப்பும் கோப்பிற்கு ஓரிடத்தில் முடியும் என்று சொல்லிவிட்டு மறு இடத்தில் வேறு கேள்வியை செயலர்கள் எழுப்பினால் எப்படி விரைவாக திட்டங்களை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியவர், 15 ஆண்டுகள் ஆகியும் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியவில்லை என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி சுற்றுலாவை மேம்படுத்த வளர்ச்சிக்காக செய்யும் திட்டத்தை 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை செய்ய முடியவில்லை என்றும் நிர்வாக நிலையில் வெவ்வேறு எண்ணத்தில் கோப்புகள் செல்கின்றது என்றார். தொடர்ந்து பேசியவர், ஒரு திட்டத்தை கொண்டுவர 1 ஆண்டுகள் ஆகலாம், ஆனால் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. எனவே சங்கடங்கள் இல்லாமல் உடனடியாக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியவர், காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்றினால்தான் மாநிலத்தை நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டுவர முடியும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய அதிக கனமழை பெய்தது. கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வில்லியனூர் அருகே உள்ள ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் உள்ள பாத்திமா நகர் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போல் காட்சியளித்து, மேலும் மழைநீர் தேங்கி 1 வார காலமாகியும் தற்பொழுது வரை மழைநீர் வடியாமல் குளம் போல் உள்ளது என்றும் அரசு இதுவரை எந்தவித உதவியும் செய்யவில்லை என்றும் இங்குள்ள தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் 60க்கும் மேற்பட்ட கார்கள் மழை நீரில் மூழ்கி பழுதடைந்ததில் 1 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனை நாங்கள் எவ்வாறு மீட்க முடியும் என கேள்வி எழுப்பினர். அதிக அளவிலான மழை பெய்ததால் இப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. 1 வாரம் ஆகியும் இன்று வரை ஆத்துவாய்க்கால்பேட், பாத்திமா நகர் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை மழைநீர் தேங்கி வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழல் நிலவுவதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், புதுச்சேரி அரசு தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வீரர் வள்ளியில் இருந்து ரயில்வே நிலையம் கடந்து ராசவுடையார் வழியே உப்பனாருக்கு செல்லும் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வைத்து தூர்வாரி சுத்தம் செய்து கொடுத்தார். பின்னர் அங்கு சதுரங்க வடிவில் ரெடிமேட் சிமெண்ட் கட்டைகள் அமைத்தால் அடைப்பு சுலபமாக தூர்வாரப்படும் என்பதற்காக சிமெண்ட் கலவை கட்டைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
உடன் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். நாட்டில் 42 கோடி பேருக்கு டைப் 2 நீரிழிவு நோய் உள்ளதாகவும் 66 கோடி பேருக்கு நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளதாகவும் 50 கோடி பேர் இரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுகளுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியின் 40% பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் தலைவரும் டாக்டர் ப்ளூ இந்திய அமைப்பின் தலைவருமான டாக்டர் முருகேசன், இந்தியாவை உலகளாவிய ப்ளூ மண்டலமாக மாற்ற முயற்சி செய்து வருவதாகவும் மனிதனின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் வகையில் இன்சுலின் சிகிச்சை அளிப்பதை மேம்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஆபத்தான நிலையில் உள்ள நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களில் 85 விழுக்காட்டினர் இன்சுலின் அளவை உயர்த்தியுள்ளனர் என்று குறிப்பிட்ட டாக்டர் முருகேசன், இது மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோயை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார். மிகவும் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சுகாதார சவாலை உணர்ந்து இன்சுலின் பரிசோதனையை வழக்கமான உடல்நல பரிசோதனைகளில் ஒன்றாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். டாக்டர் ப்ளூ இந்திய அமைப்பின் மூலம் இன்சுலின் பரிசோதனை புதுச்சேரியில் இதுவரை 1 லட்சம் பேருக்கு செய்துள்ளதாகவும், அதன்படி புதுச்சேரியில் மட்டும் சுமார் 40% பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இரத்தத்தில் சர்க்கரை இல்லாவிட்டாலும் உயர்ந்த இன்சுலின் அளவுகள் உலகளாவிய இறப்புகளில் 75% பங்களிக்கின்றது என்று குறிப்பிட்ட அவர், வழக்கமான பரிசோதனைகளில் இன்சுலின் பரிசோதனையையும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய டாக்டர் முருகேசன், நாட்டில் 42 கோடி பேருக்கு டைப் 2 நீரிழிவு நோய் உள்ளது என்றும் 66 கோடி பேர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளனர். 50 கோடி பேர் இரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது டாக்டர் திலீப் குமார் பாலிகா, இந்திய மருத்துவ முறை முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் ஹெச் ரங்கநாத், இந்திய அரசின் மசாலா வாரியத்தின் இயக்குனர் எஸ் கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பீப்புள் பார்க்கணும்னு சொன்னா ஒரு கட்டத்தில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அடிப்படை காரணமாக உடம்புல பக்கத்துல இன்சுலின் ரொம்ப ஜாஸ்தியாக தான் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளவு நாளாக பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 60 மில்லியன், அதாவது 600 கோடி மக்கள் மேல இருக்கிறவங்க கூட தான் இருக்குது. இதுல இந்த 1 மில்லியன் பீப்புள் டயபெட்டிஸ் ஆகும், டயபெட்டிஸ் நிமோனியா டயபெட்டிஸ் இருக்குது. இன்னும் இருக்கிற டைபீரியன், அதாவது 500 கோடி மக்களுக்கு ஒன்றுமே இருக்காங்க. நார்மல் இந்த இன்சுலின் அதிகமாக இருக்கிறது டெஸ்ட் எடுக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் அது மாற்றுறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது அவ்வளவு அதிகமா இருக்கு. அப்படி எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குற பட்சத்துல நாம எல்லா அப்படியே ஒரு வேலை வந்துட்டாலும் அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணும்போது வித்தியாசம் வந்த இப்படி இந்த இன்சுலின் டெஸ்ட்டை நான் ஏற்கனவே என்னுடைய பேஷண்ட் பார்த்துருக்கேன். அவங்களுடைய ரிசல்ட் என்னன்னா 85% பார்த்தீங்கன்னா என் பேஷண்ட் இன்சுலின் உள்ளதா இருக்கும். அவங்க ஏற்கனவே எல்லாமே இந்த வியாதியாக வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே பொதுமக்கள் பார்த்தோம்னா அப்படிதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய முன்னோடிய பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட அதாவது 1 லட்சம் பேருக்கு நாங்கள் வாரமா பொதுமக்களுக்காக 58 பேர் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது யாரும் யார் இல்லாதவங்க நார்மலா இருக்கிறாங்க. 58 பேர் சொன்னாங்க. ஒரு வாரம் தினமும் 75 பேர் டெய்லி பண்ணாங்கன்னா 50 காசு. இது பாண்டிச்சேரி சார்ந்து இருக்கிற 1 லட்சம் பேருக்கு தேவை இருக்கும். ஒரு ஆளுக்கு பே பண்ணி அந்த டெஸ்ட் எடுக்கணும் 3000 ரூபா ஆகும். இப்போ 30 கோடி ரூபாய் நம்ம செலவாகும் தெரியும். இருந்தாலும் கூட இந்த
மெசேஜ் இந்த நியூஸ் உலக அளவில் பரவணும், இந்தியாவிலும் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கு இந்த திட்டம் எடுக்கிறோம். எல்லாம் இன்சூரன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிறோமோ அந்த அளவில் வந்து நம்ம ஆரோக்கியமாக முடியும், அதிகமாக பார்க்கணும். அவனுடைய பர்பஸ் தான் இந்த ப்ளூ இந்தியா. இந்த ப்ளூ இந்தியா அப்படின்னு ஏன் ப்ளூ பேர் வச்சுருக்காங்க, உலகத்துல எங்கெல்லாம் அதிகமான நல்ல வயசோட நல்ல ஆரோக்கியம் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு ப்ளூ லோன் கொடுக்குறது. இந்தியாவே ஒரு ப்ளூ லோனாக மாற்றணும் இந்த ப்ளூ இந்தியா புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படிக்கும் 5.5 வயது மாணவன் தியாஷ் குழந்தை முதலே அதிக நினைவாற்றல் கொண்ட தியாஷ் பல்வேறு நாடுகளின் கொடிகளை பார்த்து அந்த நாடுகளை சரியாக கூறும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு சாதனை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பள்ளியின் முதல்வர் திரு பாஸ்கர் ராஜ் தலைமை தாங்கினார். இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் 1 நிமிடம் 12 வினாடிகளில் 150 கொடிகளை பார்த்து அந்த கொடிகளின் நாடுகளை சரியாக கூறி யூகேஜி மாணவன் சாதனை படைத்தார். மாணவனின் இந்த சாதனை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. தொடர்ந்து சாதனை படைத்த மாணவனை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் பள்ளியின் முதல்வர் திரு பாஸ்கர் ராஜ் உள்ளிட்ட பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர். We are supposed to complete within 2 minutes time. And now we are completed in 1 minute 22 seconds. And 60 stars of what is complete to display. And whoever is interested, you can also go to. If you know all the 150 countries, you can approach me. Today you will give your special prize. If you know all the 150 national flags that is displayed on the board. So now, Ambassador Siraj will be honored with the sword and the bouquet, and our chief guest I'm Stamina Spun Bucket among West Putam Brunei Communication Super System India Indonesia Iran and Australia Japan Jordan Kyrgyzstan Kuwait Pakistan Laos Vietnam Malaysia Mars Myanmar Nepal North Korea Pakistan Philippines Qatar Honduras Singapore Sri Lanka Syria Yemen Tajikistan Tibet Turkmenistan UAE Uzbekistan Vietnam Albania Andorra Russia Belarus Belgium Bosnia Bulgaria Texas Denmark Estonia Finland Finland, France, Germany, Gibraltar, Greece, Greenland, Hungary, Iceland, and Italy, Liechtenstein, Lithuania, Luxembourg, Macedonia, Malta, Moldova, Monaco, Montenegro, Netherlands, Norway, Poland, Portugal, Russia, San Marino, Serbia, Slovakia, Slovenia, Spain, Sweden, Switzerland, Turkey, Ukraine, Turkey, American citizens, Argentina, Bahamas, Barbados, Belize, Bolivia, Brazil, Canada, Chile, Hungary, Kazakhstan, Cuba, Dominican Republic, Guinea, Haiti, Jamaica, Mexico, Panama, Peru, Morocco, Nigeria, States of America, China, Seychelles, Andrews, Algeria, Angola, Benin, Botswana, Cameroon, Chad, Egypt, Eritrea, Gabon, Gambia, Ghana, Kenya, Lesotho, Libya, Malawi, Somalia, South Sudan.
This news sponsored by அசைவ சுவை பிரியர்களுக்காகவே புதுவை முதலியார்பேட்டையில் ஒரு புதிய உதயம் ஹோட்டல் பொன்னுசாமி ஏசி ரெஸ்டாரண்ட். செட்டிநாடு சைனீஸ் தந்தூரி வகைகளில் எத்தனை உண்டோ அத்தனையும் ஒரே இடத்தில். ரசாயன கலப்படம் இல்லாத மசாலா பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஹலால் செய்யப்பட்ட எங்களின் ஸ்பெஷல் வெரைட்டிகளான பொன்னுசாமி சிக்கன், பிச்சு போட்ட கோழி, பொன்னுசாமி மட்டன், வெல்வெட் சிக்கன், ஃபிஷ் பட்டர் கார்லிக், சீசேம் வெஜ் ஸ்டிர் ஃப்ரை, வெல்வெட் ஃபிஷ், பொன்னுசாமி பிரான் ஃப்ரை, சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சூப் வகைகள், வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஸ்டார்டர்ஸ், தந்தூரி வெரைட்டிஸ், நான்-வெஜ் மீல்ஸ், கறி சோறு, நான் ஐட்டம்ஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் என நீங்கள் குடும்பத்துடன் சுவைத்து மகிழ எண்ணற்ற உணவு வகைகள். 100 பேர் வரை அமர்ந்து உணவருந்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஏசி ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் டிஎஸ் கிராண்டில் எக்ஸிகியூட்டிவ் சிங்கிள், எக்ஸிகியூட்டிவ் டபுள் மற்றும் கிளப் டபுள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகள் மிக குறைந்த வாடகையில் கிடைக்கும். லிக்விட் லாங் ரெஸ்டோ பார் வசதி உள்ளது. ஹோட்டல் டிஎஸ் கிராண்ட் பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதியுடன் நம்பர் 93 கடலூர் ரோடு, முதலியார்பேட், புதுச்சேரி. For booking call 6380170384 மற்றும் 9363717102. புதுச்சேரி கோட்டக்குப்பத்தில் 20,000 சதுர அடியில் மிக பிரம்மாண்டமான அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் ஃபேக்டரி விலைக்கே, அதுவும் ஆன்லைனை விட மிக மிக குறைந்த விலையில். நியூ சிட்டி பஜார். தேர்ந்தெடுக்க எண்ணற்ற மாடல்கள், ஈஸி இஎம்ஐ, சுலப மாத தவணையில் உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை அள்ளி செல்லுங்கள். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே நம்ம நியூ சிட்டி பஜாருக்கு வாங்க. நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி அவுட்லெட், கலா மண்டபம் அருகில், ஈசிஆர் ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. மகராசி மசாலா, மகராசி மசாலா, மகராசி மசாலா 100% பாரம்பரிய முறையில் தயாராகும் சுவையான மசாலா. ஈஸி டு யூஸ், ஈஸி டு குக். சுவையும் மனமும் சூப்பரா இருக்கும். ஃபேமிலில எல்லாருக்கும் மனசு நிறையும், வயிறும் நிறையும். That is the speciality of மகராசி மசாலா. தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான பொருட்களை கொண்டு அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் இப்படி பாரம்பரிய முறையில இடிச்சு தயாரிக்கப்படுறதுனால அப்படியே நம்ம பாட்டியின் கைப்பக்குவம் பாக்கெட் வடிவில். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மகப்பேறு மசாலா, சிக்கன் மட்டன் செமி கிரேவி மசாலா, வெஜ் மற்றும் நான்-வெஜ் குருமா மசாலா, சத்துமாவு ஹெல்த் மிக்ஸ், மகராசி குழம்பு தூள் மற்றும் பெப்பர் சிக்கன் மசாலா. உங்க சமையலுக்கு என்ன மசாலா வேணும்? வெஜ் நான்-வெஜ்ல A to Z மசாலாவும் நம்ம மகராசி மசாலால இருக்கு. மகராசி மசாலா அருகில் உள்ள அனைத்து மளிகை கடைகள் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களிலும் கிடைக்கும். ஃபெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் கடும் மழை பொழிவு ஏற்பட்டது. சுமார் 50 சென்டிமீட்டர் மழை பொழிந்து கடும் பாதிப்புக்குள்ளானது. புதுச்சேரியில் உள்ள 4 பிராந்தியங்களில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதையடுத்து 3.54 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 5,000 நிவாரணத்தை முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். அதைத் தொடர்ந்து ரூபாய் 600 கோடி முதல்கட்ட நிவாரணம் கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் வருவாய்த்துறை சிறப்பு செயலர் குலோத்துங்கன் வெளியிட்ட உத்தரவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குட்பட்ட புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்கள் ஃபெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் இப்பகுதிகள் இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது என அறிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் 100 நாள் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டலங்களை வழங்கினார். தொடர்ந்து செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு காசநோய் விழிப்புணர்வு பேரணியையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசு 2025க்குள் இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதற்குள் காசநோயை ஒழிக்க அது சம்பந்தமான பிரச்சாரம் அவசியம். காசநோய் ஒரு தொற்று நோய், அது பரவுவதை தடுக்க வேண்டும். வீட்டில் யாருக்காவது காசநோய் வந்திருந்தால் அது கூட இருப்பவர்களுக்கு வராமல் தடுப்பது அவசியம். கோரிமேட்டில் காசநோய் மருத்துவமனை உள்ளது. அங்கு பலரை சேர்த்து என்ன தேவை என்று கேட்டு வாங்கி கொடுத்துள்ளேன். காசநோய்க்கு மருந்துடன் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு மிகவும் முக்கியம். தற்பொழுது காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவுடன் ரூபாய் 1000 கொடுக்கின்றோம். காசநோய் வந்தால் உடல் மெலிந்து இருமிக் கொண்டே இருப்பார்கள். முன்பு அதிக மாணவருக்கு காசநோய் இருந்தது. ஆனால் மருத்துவ வசதி அதிகரிப்பால் காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளது. இந்தியாவில் 25 லட்சம் பேருக்கு காசநோய் இருப்பதாக கூறப்படுகின்றது. புதுச்சேரியில் வருடத்திற்கு 1500 பேருக்கு காசநோய் உள்ளது. இது மிகவும் குறைவுதான். இதற்காக மத்திய அரசு நமக்கு சான்றிதழ் கொடுத்துள்ளது. இருப்பினும் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். காசநோய் பரவாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்றார்.
கிராமத்திலிருந்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருவோர் அதிகமாக உள்ளனர். எனவே பாகூர், மடுகரை, நெட்டப்பாக்கம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்களுக்காக கிராமப்புறத்தில் அனைத்து வசதிகளுடன் ஒரு மருத்துவமனையை துவங்கப்படும் என்று சட்டசபையில் அறிவித்திருந்தேன். அதன்படி கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள சமுதாய நலவழி மையத்தை தேர்வு செய்து 100 படுக்கை வசதி கொண்ட பொது மருத்துவமனையாக மாற்ற உள்ளோம். முதலில் கட்டிடங்களை கட்ட உள்ளோம். இந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவ கருவிகளை ஒவ்வொரு ஆண்டும் வாங்கலாம் என்றும் திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் அரசு பொது மருத்துவமனைக்கு வருவோர் எண்ணிக்கை குறையும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், NRHM திட்ட இயக்குநர் கோவிந்தராஜ், சுகாதாரத்துறை துணை இயக்குநர்கள் ரகுநாதன், ராஜம்பால், காசநோய் அதிகாரி வெங்கடேஷ், கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மணவெளி தொகுதி மக்களுக்கு என்றும் மக்கள் சேவகர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேகப்பாக்கம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மற்றும் நிவாரணம் வழங்கினார். இதில் கிளை நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் உடன் இருந்தனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டெடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பாப்பாம்மா கோவில், இது SV பட்டேல் சாலை, மேட்டுத்தெரு, குருசுகுப்பம், பிரான்ஸ்வா மார்டின் வீதி ஆகிய பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் அருண்குமார், ராகுல், சித்ரா, பாக்கியா, மாலதி, உமா மகேஸ்வரி, ராஜேஷ், ரஞ்சித், சோசிலா, சித்ரா மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் சார்பாக NKSHAY என்கின்ற சிறப்பு 100 நாள் காச நோய்க்கு கண்டுபிடிப்பு முகாம் நாடு முழுவதும் நடைபெறுகின்றது. இதில் சிறப்பு முகாமில் காச நோயால் அதிக பாதிப்புக்குள்ளாகும் குறிப்பிட்ட நோயாளிகளை, சர்க்கரை நோயாளிகள், காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர், சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள், ஊட்டச்சத்து பற்றாக்குறை உள்ளவர்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு காச நோய் அறிகுறிகள் உள்ளதா என கண்டறிந்து அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு காச நோய்க்கான பரிசோதனை செய்யப்படும் வகையில் இத்திட்டம் 100 நாட்களுக்கு செயல்படுத்தப்படும். கடலூர் தலைமை தபால் நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனை வரை மகளிர் செவிலியர்களை கொண்டு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாநகர மேயர் சுந்தரி ராஜா கொடியசைத்து வைக்க, மாவட்ட சுகாதார அலுவலர் பொற்கொடி, மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் நடராஜன், துணை இயக்குநர் காசநோய் மருத்துவர் கருணாகரன், சித்திரை செல்வி, மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திட்ட மேலாளர் செல்வம், திட்ட மேற்பார்வையாளர் கதிரவன், ART மருத்துவர் தேவ் ஆனந்தி, மருத்துவர் ஸ்ரீதரன் கலந்து கொள்ள காசநோய் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகுமார் நன்றி உரை கூறினார்.
காரைக்கால் மாவட்ட தலைவர் முகமது சித்திக் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர் பக்ருதீன், தமிழ்நாடு மாநில வர்த்தகர் அணி துணைத் தலைவர் கிண்டி அன்சாரி, புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக தோழமை கட்சி அமைப்புகளை சார்ந்த VCGA, காரை மக்கள் போராட்டக் குழு, AIMIM கட்சி, காரை மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சி, புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸ் ஆகிய கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்கள், ஜமாத்தார்கள், மாற்றுக் கட்சி சகோதரர்கள், இளைஞர்கள், பெண்கள், SDPI கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சட்ட மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாலை அணிவித்து புகழ்வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாய் வாழ்வதை விட சுதந்திரமாய் ஓர் நொடி வாழ்ந்து சாவது மேலானது என்று கற்பித்த புரட்சியாளரின் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்களை தேடி ஓடிவரும் என்ற பேரறிஞர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்ட மேதை, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்று முழங்கிய சமத்துவ நாயகன், ஜாதிய கொடுமைகளை எதிர்த்து போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்ற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இன்றைய கால தேவை மட்டுமல்ல, என்றைக்குமான கால தேவை. இன்றளவும் தொடரும் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை நொறுக்குகிற வலிமை மிக்க சம்மட்டியாக அண்ணல் அம்பேத்கர் திகழ்கின்ற சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி பண்ருட்டி சென்னை சாலை காய்கறிகள் அங்காடிகள் அருகில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாலை அணிவித்து புகழ்வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வு பண்ருட்டி தொகுதி செயலாளர் வெற்றிவேலன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், கடலூர் மாவட்ட தலைவர் மகாதேவன், மாவட்ட தொழிற்சங்க பாசறை செயலாளர் சாதிக் பாட்ஷா, தொகுதி தலைவர் பிரகாஷ், பண்ருட்டி நகர தலைவர் அன்பழகன், பணப்பாக்கம் கிளை செயலாளர் இளமாறன், செந்தில்நாதன், மனோஜ் அனைவரும் பங்கேற்று இந்நிகழ்வில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி புகழ்வணக்கம் செலுத்தினர். இன்றைய அரசியல் கால சூழல் ஜாதி மத பிளவுகள்தான் சமநிலை சமூகம் அமைய விடாது. ஒவ்வொரு தேசிய இனத்திற்குள்ளும் தன்னின பகையை மூட்டி அந்த தேசிய இனங்களை பிரித்தாண்டு வீழ்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்த தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அண்ணல் அம்பேத்கரின் வழியிலே பயணித்து தமிழ் தேசிய இன மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க இந்நினைவு நாளில் உறுதியேற்றனர். பிம்ஸ் மருத்துவமனையில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் முழுவதும் பல்வேறு துறை சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறுவது வழக்கம். கல்லூரி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. அருட்தந்தை ஜோபி ஜார்ஜ் சிறப்பு பிரார்த்தனை செய்திட கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேணு தலைமை தாங்கி கிறிஸ்துமஸ் விழாவினை துவக்கி வைத்தார். கல்லூரி ஊழியர்களின் குரு நாடகம், குழந்தைகள் நடனம், சிறப்பு கிறிஸ்துமஸ் ஆராதனை, பாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. முடிவில் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் தாத்தா அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். விழாவை முன்னிட்டு கல்லூரி முழுவதும் குடில் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டம் நடத்த அரசு ஒப்பந்ததாரர்கள் முடிவு செய்துள்ளனர். காரைக்கால் அரசு ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. கூட்டமைப்பை சேர்ந்த JR ரவி, அன்பழகன் தலைமை வகித்தார். சுவாமிநாதன் வரவேற்றார். ஒப்பந்ததாரர்கள் சந்திக்கும் பிரச்சினை குறித்து TN ஈரேஷ், மணிவண்ணன், ஆறுமுகம், மாறன் ஆகியோர் பேசினர். கூட்டத்துக்கு பின் கூட்டமைப்பினர் கூறியது, காரைக்காலில் பொதுப்பணித்துறையில் ஒப்பந்த பணிகள் செய்து வரும் எங்களுக்கு டெண்டர் எடுப்பதில் பழைய நடைமுறைகளோடு சேர்த்து சில புதிய விதிமுறைகள் புகுத்தப்பட்டுள்ளன. இதனால் காரைக்கால் மாவட்ட அரசு ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி மூலம் டெண்டர் வேலைகள் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கூட்டத்தில் பேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள், புதுவை முதல்வர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்டோரை காரைக்கால் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முன்னிலையில் ஒப்பந்ததாரர்கள் சந்தித்து பேசினோம். கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே டெண்டர் எடுக்காமல் புறக்கணிப்பில் உள்ளோம். இதை மேலும் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் தேர்தலுக்காக வாக்குச்சாவடிகள் சீரமைப்பு, வாக்கு எண்ணும் மையத்தில் சீரமைப்பு பணிகள் உள்ளிட்டவை செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு இதுவரை பொதுப்பணித்துறை உரிய தொகையை வழங்காமல் உள்ளது. அதுவரை நியமன முறையிலான ஒப்பந்த பணியை தவிர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் விரைவில் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.